ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணத்தை பெற்று வருகின்றவர்கள் அதிக அளவில் வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள் என்ற புள்ளி விவரம் ஒன்று ஜெர்மனி நாட்டில் வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனியுடைய தொழில் அமைச்சர் ஹூபர்ட் சாயல் அவர்கள் இந்த வருடம் வேகுகல்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தில் பாரிய அளவு உயர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார். இதே வேளையில் 2025 சமூக உதவி பணத்தில் எவ்விதமான உயர்வும் ஏற்படாதென்று நேற்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் புதிய புள்ளி விவரம் ஒன்று சமூக உதவி பணம் பெறுபவர் விடயமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்கள், குறிப்பாக ஜெர்மன் கடவுச்சீட்டை வைத்திராதவர்களில் 70% இந்த பேகுகல்ட்டை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகின்றது. அதாவது ஜெர்மனியில் மொத்த சமூக உதவி பணம் பெறுகின்றவர்களில் 70% வெளிநாட்டவர்களே இந்த சமூக உதவி பணத்தை பெறுகின்றார்கள். ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தை பெறுகின்றவருடைய மொத்த தொகை 3.39 மில்லியனாக இருக்க 2.48 மில்லியன் பேர் வெளிநாட்டவர்களாக உள்ளதாகவும் புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் சில மாநிலங்களில் இந்த சமூக உதவி பணத்தை பெறுகின்ற வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 70% விட கூடுதலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கெசன் மாநிலத்தில் 76.4% மாணவர்கள் வெளிநாட்டவர்கள் என்றும், பாடன் வூர்ட்டம்பெர்க் மாநிலத்தில் சமூக உதவி பணம் பெறுகின்றவர்கள் 74.1% மாணவர்கள் வெளிநாட்டவர்கள் என்றும், ஹம்பர்கில் 72.8% மாணவர்கள் இவ்வாறு வெளிநாட்டவர்களே சமூக உதவி பணத்தை பெறுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2003 இவ்வாறு சமூக உதவி பணம் பெறுகின்ற வெளிநாட்டவருடைய தொகை 20% இருந்ததாகவும், 2009 இந்த தொகையானது 29% உயர்ச்சி அடைந்ததாகவும், 2013 43% உயர்ச்சி அடைந்து 2019 இது 57% உயர்ந்ததாகவும், இதே வேளையில் கடந்த ஆண்டு இந்த தொகையானது 63% உயர்வு அடைந்ததாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பொழிவு காரணமாக ஜெர்மனி நாட்டில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனியின் பல பாகங்களில் பாரிய அளவு மழை பொழிவினால் பல இடங்களில் நீரினால் பாரிய அழிவுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சார்லாந்து மாநிலத்தில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சில பிரதேசங்களில் 1 மீட்டர் என்று சொல்லப்படுகின்ற கணிப்பிற்கு 100 லிட்டர் மழை பொழிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்லாந்து பிரதேசத்தில் இவ்வாறு நீரில் ஒரு பெண்ணானவர் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இவ்வாறு நீரினால் பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டதாகவும், இந்த பிரதேசங்களுக்கு கூடுதலான அளவு உதவிகள் அளிக்கப்படும் என்று அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்மண்ட், ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் தேர்தல் ஒன்று நடைபெற்றால் எவ்வாறான முடிவுகள் ஏற்படும் என்பது தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் நாளைய தினம் தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் கட்சிகளுடைய பெறுபர்கள் எவ்வாறு அமையும் என்று இன்சான் சொல்லப்படுகின்ற
தேர்தல் கருத்து கணிப்பை மேற்கொள்கின்ற நிறுவனமானது தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது நாளைய தினம் தேர்தல் நடைபெற்றிருந்தால் சமூக ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற SPD கட்சிக்கு 16% மக்கள் தமது வாக்கை செலுத்துவார்கள் என்றும், இதே வேளையில் AFD என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிரவாத வலதுசாரி கட்சிக்கு 17% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், பசுமை கட்சிக்கு 12% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், இதே வேளையில் CDU-CSU என்று சொல்லப்படுகின்ற பிரதான எதிர்கட்சிக்கு 30% ஜெர்மனியர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் லிபரல் டெமோக்ரசி கட்சியான FDPக்கு 5% மக்களும், இடதுசாரி கட்சிக்கு 3% மக்களும் தமது வாக்குகளை அளிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி டுசல்டோர்ஃப் நகரத்தில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முதல் டுசல்டோர்ஃப் நகரத்தில் பாரிய வெடி விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது ட்ரிங்காலர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடை உள்ள கட்டிடத்தில் இவ்வாறான ஒரு வெடிப்பு விபத்து சம்பவம் நடைபெற்றதாகவும், இந்த வெடி விபத்து சம்பவத்தில் 3 பேர் இஸ்தலத்தில் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இந்த வெடி விபத்து சம்பவத்தில் இந்த கியோஸ்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த ட்ரிங்காலரை நடத்திய 48 வயதுடைய நபர் மற்றும் 16 வயதுடைய ஒருவர் மற்றும் 58 வயதுடைய ஒரு நபர் 3 பேர் இந்த வெடி விபத்து சம்பவத்தில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த வெடி விபத்து சம்பவமானது எரிபொருட்களை ஊற்றியே நடைபெற்றதாக போலீசார் சந்தேகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இறந்த 48 வயதுடைய நபரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பார்க்குறீங்கள. அப்போ இப்போ நான் போறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.